ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம வந்து ஒரு பிரிசனர் எஸ்கேப் கேம் தான் ஆட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு கடைக்குள்ளே போயிட்டு டேய் நான் உன்னை சுட்டுருவேன் ஒழுங்கா GTA 6 CD குடுறா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கடைக்காரன் வந்து ஐயா அது இன்னும் ரிலீஸே ஆகல ஐயா அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரனை மிரட்டி இருக்கோம். ஸோ கடைக்காரன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணனால போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு GTA 6 கேட்குதா, ஜெயிலுக்கு போடா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்டா GTA 6 கேட்டதுலாம் ஒரு குத்தமாடா. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கோம். ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொரட்டு பசங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம ஜெயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து இந்த மொரட்டு பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எல்லையில் இருந்துங்க பாருங்க. ஐயோ யாருங்க இவன், ஆத்தாடி ஆத்தா கும்பு தெரிஞ்ச குரங்கா இருப்பான் போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டேஞ்சரஸ் கேங்ஸை வந்து அடித்து நாக் அவுட் பண்ணணுமா. ஸோ எல்லா கேங்கையும் அடித்து போட்டால் மட்டும் தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து இந்த கேமோட கான்செப்ட். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேமில் வந்து ஒரு கேங் 2 கேங் இல்லை 4-5 கேங் இருக்குது. ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் நிற்கிறான்னு பார்த்தீங்களா, அவனுக்கு தான் மெயின் கேங். ஸோ கேஸ் வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் ஷேர் அப்படியே தெரிவிக்க விட்டுருங்க. நம்ம உடம்பு ஏற்றி அந்த மெயின் கேங் அடித்து எஸ்கேப் ஆகுமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே ஸோ கைஸ் இப்போ நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லை, அதனால் நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டா எனர்ஜி நிறைய கிடைக்குமா. ஆத்தாடி அங்கே இருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடு மாரி. டே நீங்களாம் மனுஷங்களா இல்லை மாடுங்களாடா, இவ்வளோ பெருசாக இருக்கீங்க எப்பா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்ணி உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் எக்ஸசைஸு, அப்பர் செஸ்ட்டு. வீட்டுச்சே சூப்பராக இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தனுஷ் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சூர்யா மாதிரி ஆக போகிறோம். ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா. ஐயா சாப்பாடு கொடுங்க ஐயா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. ஓ சாப்பிட்றது டேபிளில் வேறு உட்காந்து சாப்பிட்ணுமா. ஸோ கைஸ் இப்போ இங்கே பாருங்கள், சாப்பிட்லாமா. சாப்பிட்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஏறும். இப்போ பாருங்கள் ஸ்டாமினா வந்து ஒன்று கூடி இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து லெக்கு போடு அப்படின்றாங்க. லெக் எக்ஸசைஸ் பண்ணணுமாங்க. ஏங்க லெக்கு தாங்க இருக்கிறதுல கஷ்டமான எக்ஸசைஸ், ஏன்னா காலு செத்துரும். சரி வாங்க லெக்கு போடலாமா. ஸோ பாருங்கள் தோலில் வந்து ஒரு பெரிய பேக் வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு ஏஞ்சிக்கிறான். ஆத்தாடி இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுடா மாப்பிள்ள, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. சரி ஓகே முடிஞ்ச அளவு பண்ணுறா யூ கேன் டூ இட்ரா. ஐயோ ஏதாவது ஒரு பாட்டு போடணுமே. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது துப்புச்சிக்கு. ஐயோ படுத்துடா. ஐயோ செத்துட்டியாடா. டே தம்பி ஏற்றுக்கோடா. அவ்வளோதான், பாட கட்டிட வேண்டியதான். இல்லை பார்த்தீங்களா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப ஏஞ்சி வந்துட்டோம். ஸோ கைஸ் பாவம் என்னால் முடியல போல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் ஒரு கேங்கு. ஆஹா இவனுங்களாம் இப்போ சண்டை போட முடியாது பாருங்கள், மாடு மாதிரி இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் காளை மாடு கூட சண்டை போட விடுங்கடா, ஏன்டா என் கூட சண்டை போட விடுறீங்க. ஸோ இந்த கேங் எல்லாரும் அடித்தா தான் நம்ம இங்கே எஸ்கேப் ஆக முடியுங்க. ஓகே வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்லாம், ஏன்னா இவன் வந்து ரொம்ப டயர்டாயிடுறான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே படுத்துடுறான். பயபுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து ஐயோ முள்ளப்பா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறான். ஸோ கொஞ்சம் ஸ்டாமினா ஏற்றி உடம்பு முழு ஸ்ட்ராங் பண்ணலாம். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற இந்த இடியட் ஃப்ளோஸ் அடித்து நாக் அவுட் பண்ண முடியும். டே குர்ரா தம்பி சாப்பாடு நிறைய கொடுப்பா, என்னப்பா ஒன்று கொடுக்குற வந்து சாப்பிட்டு இருக்க முடியுமா, ஸ்பீடாக சாப்பிட தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸு. ஸோ இது போட்டால் நல்லா ஆர்ம்ஸ் ஏறுமா. 4 ஆர்ம்ஸ்லாம் அப்படியே செமையாக இருக்கும். அப்படியே வந்து எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். இம்ப்ரெஸ் ஆடு எங்கே வந்து இம்ப்ரெஸ் இவனுங்களை அடித்து நாக் அவுட் பண்ணணும். என்னங்க இது ஆனோட படுத்துடுறான். டேய் ஏஞ்சி கூடா யூ கேன் டூ இட்ரா. என்னடா படுக்கிற இப்பெல்லாம் பார்த்தோன்னா அந்த கேங் மெம்பர்ஸ்னா நினைப்பாங்க உன்னை பார்த்து. சீக்கிரமாக ஏஞ்சி நல்லா பாடியை ஏற்றி ஸ்ட்ராங்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஏறும். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தெரிக்க விடுங்க. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், என்னடா கீழே இப்படி ஆடுது, ஆத்தாடி பார்க்க வேறு மாதிரி இருக்குங்க, எதிரியோ மாட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஐயோ வீட்டுச்சு இந்த குடும்பம் உனக்குலாம் தேவையாடா. சரி ஓகே வாங்க நம்ம வந்து உடம்பு ஏற்றலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்களா நம்ம ஆர்ம்ஸ் பாருங்கள் எவ்வளோ கெத்தாக அப்படியே ரிப்படாக இருக்குது பார்த்தீங்களா. வீட்டுச்சு அருணாள்ரா நீ, அடுத்த ஜான்சினாடா நீ. ஸோ கைஸ் சூப்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸை ஏற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆகிட்டோம். ஓகே வாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணலாம். போட்டு ஒர்க் அவுட்டு காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் மாலை அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆர்ம் சூப்பராக ஏறிச்சு. ஸோ கைஸ் அடுத்து 6 பேக் தான் வைக்கணும் போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது ஃபில்லர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திரும்ப எக்ஸசைஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக பண்ணுறோம். அங்கே சைடில் பாருங்கள் 24% இருக்குல்ல, அது வந்து 100 வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம நல்லா ஏறிட்டோங்க. ஸோ 100 வரைக்கும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம்.
பட் இப்போவே 100லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டாமினா சுத்தமாக இல்லை. நல்லா சாப்பிட்டு ஸ்டாமினாலாம் ஏற்றிட்டு 100 போகலாம். ஸோ அடுத்து என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணோம். இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ அப்டாமனுக்கு ஆல்ரெடி பார்த்தா, அப்டாமன் நம்ம பண்ணல. ஆமாங்க, அப்டாமனுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்போ தெரியலையே, இப்போ பார்க்கலாம். ஒரு இதான் அப்டாமனா, இது என்னது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அது அப்பர் செஸ்ட், இது லோவர் செஸ்ட்டுங்க, ஓகேங்களா. ஓகே இது லோவர் செஸ்ட் எக்ஸசைஸு. ஸோ இதே கொஞ்சம் பண்ணலாம். வீடிச்சு உடம்பு நல்லா தேத்திக்கோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இதுதாங்க அப்டாமனு, பார்த்துக்கோங்க, இதான் அப்டாமன் எக்ஸசைஸு. ஸோ கைஸ் இப்போ இது எல்லாமே நம்ம 100 ஆக்கணும், ஓகேங்களா. இப்போ அதான் நம்மளோட அடுத்த டார்கெட்டு, அதான் நம்ம அடுத்த இலக்கு. ஸோ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ டேக் த ஃபுட், புட் இட் இன் த டேபிள் அண்ட் ஈட் ஸ்லோலி பிகாஸ் இட் இஸ் வெரி குட் இஃப் யூ ஈட் ஸ்லோ அப்படின்ற மாதிரி பொறுமையாக சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனால் இந்த ஸ்டாமினால பத்தாதுங்க, 26 தாங்க இருக்குது. 100 இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே சமைக்க முடியுமா, என்ன பண்ணுறது? அங்கே வச்சா 2 ஃபுட்டாக மாறுமா? அதுக்கு வந்து ரோபக்ஸ் கேட்குறானுங்க. ரோபக்ஸ் தலையானுங்களா, நீங்களாம் ரோபக்ஸ்லேயே அழிஞ்சு போயிடுவீங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு 27 வந்துருச்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிராச்சும் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு 100 ஆக்கலாம். இது 8 இருக்கா, இங்கே வாங்க, இந்த 100 ஆக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த 100 ஆக்க போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், வீட்டுக்கு ஒன்று சொன்னால் செஞ்சுருவோம். ஸோ இது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் 100 ஆக்க போகிறேன். ஸோ 100 ஆக்கிட்டு சண்டைக்கு போகலாமா? சண்டைக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சண்டைக்கு போகலாம். முடிச்சுட்டு ஐயோ ஜாலி, வீட்டுக்கு சண்டை போட போகிறான்டா இன்றைக்கி. டாய் டான்சிங் ரோஸ் தெரியுமா, டான்சிங் ரோஸ் மாதிரி அடிக்கிற போடுறான். நீ இறங்கி ஆட வேண்டியதான் வீட்டுச்சு. ஓகே பாக்ஸிங் பரம்பரை மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. சரி ஓகே வாங்க நம்ம வந்து குனிஞ்சு அப்படியே நம்ம காலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். யார் அது? ஏடிஜி ப்ரோ பிளேயரா? யார் இது? ஏங்க நம்ம சப்ஸ்கிரைபருங்க, நம்ம சொல்கிறோம் ஹாய் ப்ரோ அப்படின்னு போட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபராம் ப்ரோ கைஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தமாதிரி சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேங்க, நீங்கள் அப்புறம் பேசலாம் ஓகேங்களா. பாய்ங்க ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்கள், சின்சியராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து 96, 94, 95, 99, 100 வந்துட்டேன். சரி இப்போ என் கால் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே வந்து இரும்பு கம்பி மாதிரி இருக்கா. அவ்வளோதான், காலில் ஒரு கிக்கு விட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் பறந்து போயிடுவானுங்க. ஸோ கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஏற்றுறேன் அப்படின்னா ஆர்ம்ஸ் ஏற்றுறேன். ஸோ கால் ஏற்றி முடிச்சாச்சு, இப்போ ஆர்ம்ஸ் 100 கொண்டு போகிறேன். ஸோ கைஸ் பாருங்கள், ஆர்ம்ஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியுங்க. பாருங்க அழுக்கு மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்ன உடம்பு தான் கேவலமாக இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள் பேக்கும் சூப்பராக இருக்குது, பேக்கு காலு நல்லாயிருக்கு, ஆர்ம்ஸ் நல்லாயிருக்கு. பட் நம்மளுக்கு செஸ்ட்டு உடம்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அப்பர் செஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ஓகே ட்ரெயின் கமான் வீடிஜி 100 கொண்டு போடா. 36 வாடா உன்னால் முடியும் தோலா. நாளை என்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே. இன்று விட்டால் நாளை வரும், அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதனை விட்டு செல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னமா எக்ஸசைஸுங்க, சரியான எக்ஸசைஸு. ஸோ கேஸ் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டார். ஸோ அதையும் நான் 100 கொண்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன ஏற்றுறோம் அப்படின்னா வந்து லோவர் செஸ்ட்டு. ஸோ கைஸ் இப்போ லோவர் செஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே ஐயோ விடிச்சு கலக்கிறடா, நீ ஒரு அல்கடா, நீ ஒரு சூப்பர் பண்ணுறா, நீ ஒரு பேட் பண்ணுறா, நீ ஒரு அயன் பண்ணுறா, நீ ஒரு கிரேட்ரா, ஒரு ஆன்டி இண்டியன்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேறு லெவலில் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 63% வந்திருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ணன் பாடியை பாருங்கடா. பாரு நான் போட போகிறோம் போயிட்டு. நான் போட போகிறோம் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செமையாக உடம்பு ஏற்றிட்டு இருக்கோம். அவ்வளோதான்டா வீடிச்சு ஸ்டைலாக ஆகிட்டியாடா அண்ணே. ஆரம்பத்தில் தனுஷ் மாதிரி இருந்தால் என்னென்னா சிங்கம் சூர்யா மாதிரி ஆகிட்டு, பரவாயில்லையாண்ணே, நல்ல வளர்ச்சியாக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். 81 வந்திருக்கு. கமான் ஒர்க் அவுட், கமான் யூ கேன் டூ இட். உன்னால் முடியும் தோலா, உன்னால் முடியும். 90, 92, 90, 100 வந்துடுச்சு. ஸோ கைஸ் இதையும் 100 ஏற்றி வச்சு. அப்பா எங்க ஆளு பாருங்களேன், ஹல்க்கு மாதிரி இருக்காங்க. ஐயோ அம்மாடி பாருங்களேன் எப்படி இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறோம். வாங்க சண்டை போடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்மி கேங்கை பார்க்கலாம். இவனுங்க கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கானுங்க, இவனுக்குள்ள சண்டை போடலாம். டம்மி பசங்களா, உங்களை சண்டை போட வந்துருங்க வாங்கடா. என்னடா அது ரவுண்டு கட்டிட்டானுங்க. இருக்கடா ஐம் ப்ராப்ளம் தேப்படா உங்களுக்கு. இப்படி அடிக்கிறான் தம்பி.
ஏய் என்னடா ஜாக்கி சானுக்கு பிறந்தவனா இருப்பான் போல. அப்போ அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. போட்டு விடிஜினா யாரு ப்ரோ பிளேயர்னு கூறு. டேய் நாங்களாம் அந்த காலத்திலேயே அர்னால்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்கடா, எங்க கிட்டேயே சண்டைக்கு வரீங்களாடா டேய். ஸோ கைஸ் அடிச்சு ஓட விட்டாச்சு. விடிஜி பரவாயில்லையே கலகிட்டிய. ஸோ கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கொத்தடிமைகள் இருக்கானுங்களாம் பார்க்கலாம். மற்ற எல்லாரும் பார்த்தா மாடு மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க கொஞ்சம் காமெடி பீஸாக தான் இருக்கானுங்க. இவனுங்க என்னமோ நமக்கு கட்டுப்படுவானுங்கன்னு தான் தோணுது. டேய் என்னடா பல்ல கட்டுறா, 3 பேர் தான் இருக்கானுங்களா? இதெல்லாம் கை வந்த கிளை. ஏய் ஏம்மா அப்பா அடிக்கிறேன்டா. ஐயோ ஐயா அடே தினமா ஓடிடுறேன். ஆனால் விட்றேன். ஐயோ அப்பா கால் வலிக்குது. ஐயோ மூக்கில் குத்துறான்டா. ஐயோ காதில் அடிக்கிறவன் பாவே. ஐயோ ஐயோ அடிச்சு நான் கொட் பண்ணி விட்டானுங்களே. இவனுங்களுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே. இந்த நடுவில் 2-3 காட்டு மிராண்டிகள் இருக்கானுங்களே. இவனுங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு முடிச்சு விட்ருவானுங்க போல ஒரே செகண்டில். ஏங்க நம்ம இன்னும் உடம்பே ட்ரைனிங் பண்ணும் போல இருக்குங்க. எல்லாம் டம்மி பீஸாக இருப்பானுங்க. டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறவனே இந்த அடி அடிக்கிறான். அப்போ காட்டு மிராண்டிங்களாம் இந்த அடி அடிப்பானுங்க. எம்மோ அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற காட்டு மிராண்டிகளை இன்னும் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கானுங்க. அவனுங்களை அடித்து பார்க்கலாமா? இருக்க கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமன் ட்ரெயினே பண்ணலாம். அதையும் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்டாமன் ட்ரெயின் பண்ணிட்டு கோயில இருக்கா. எனக்கும் ஒரு காலம் வரண்டா டாய். வீடிஜிக்கும் ஒரு காலம் வரும். நம்ம வந்து அப்டாமன் 100 கொண்டே போகலாங்க. ஒருவேளை அதனால் கூட நம்ம டிஃபீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்டாமன் மட்டும் 100 கொண்டு போயிடலாம். 90 100 எஸ் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்தாச்சு. சூப்பர். அப்போ ஐயோ மயக்க மாட்டான். ஏஞ்சிருங்க வீட்டிஜி ஏஞ்சிருங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இவன் வந்து காசு கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பானா. பட் இவன் 1000 ரூபாய் கேட்குறான். நம்மகிட்ட இருக்குதே 300 ரூபாய். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குங்க. நிஞ்சா பெண்ணு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தின்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பவர் ஃபைட் பவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. நிஞ்சா பெண்ணும் ஒரு ஃபைட் பவர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓகே நம்ம இதை எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷர்ட்டு. ஓகே அதெல்லாம் வேணாம், ஷர்ட் இல்லாமல் ஸ்டைலாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வெப்பன் கிடச்சிருக்குங்க. ஏன்னா அந்த ஓல்டு மேன் தான் கொடுத்தான். ஸோ இந்த வெப்பன் வச்சு இப்போ நம்ம ஈஸியாக இருக்கிட்ட சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ யார்கிட்ட சண்டை போடலாம்? அதுக்குன்னு இவனுக்கிட்டலாம் போத்தாவல கண்டிப்பாக முடிச்சு விட்ருவானுங்க. இவனுங்க வேணால் சண்டை போட்டு பார்க்கலாம். டே டம்மி பாபா. இல்லை இவனுங்க உங்ககிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன்ல தம்பி. ரிப்பீட்டு, அதாவது உங்ககிட்ட வாங்கின அடியை திரும்ப உங்ககிட்டே கொடுக்க வந்திருக்கேன். போடுறா தம்பி. வாடா 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 அறா 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 அடிச்சு முறா. ஐயோ அடிக்கிறானுங்க. தம்பி என்னடா அது அடிச்சுனே இருக்கீங்க டாய். உங்களை விட மாட்டேன்டா டே. நீங்கள் தானே டம்மி பீஸ். வாங்கடா டம்மி பாவா. சரி டம்மி பீஸுங்கடா இவனுங்க. நீங்களாம் ஒன்றுதுக்கும் உதவாதவனுங்க. வாங்கடா மூட்டா பாயில. நீங்கள் தானே எனக்கு கிடைச்ச அடிமைகள். சாவுங்கடா. கைஸ் என்ன கைஸ் 5 பேர் இருக்கானுங்க. ஒருத்தனை தான் கைஸ் அடிக்க முடியுது. அதில் ஒரு கொத்தடிமை தான் சிக்கியிருக்கான். ஸோ நம்ம இன்னும் உடம்பு நல்லா தேத்தணும் போல் மீதி இருக்கவங்க அடிக்கிறதுக்கு. சரி ஓகேங்க, நம்ம வந்து இவனுங்களை அடித்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். சரி ஓகே நம்ம இன்னும் ஏங்க இவ்வளோ உடம்பு ஏற்றுனதுக்கே ஒருத்தனை தான் அடிக்க முடியுது. ஸோ ஓகே இவன்கிட்ட அதை வெப்பன்ஸ் வாங்கலாமா? இவன் வேறு காசு அதிகமாக கேட்பானே. இவனுங்க யார்? சரி இவனுங்களை வச்சு பார்க்கலாம். ஏன்னா மூஞ்சில் டேட்டூலாம் போட்டிருக்கானுங்க. டம்மியாக தான் இருக்கானுங்க. டே தம்பி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு வாங்கடா பார்த்துக்கலாம். ஏய் என்ன இவ்வளோ டம்மியாக இருக்கீங்க? ஆனால் பா ஏக்கா 2 பேர் அடிச்சிட்டோம் நம்ம. போடு ஹரிஜி வானோ முதப்பே சானோ. ஸோ கைஸ் 5 கேங்கில் 2 கேங் அடிச்சாச்சு. பரவாயில்லையே வீட்டுச்சு 2 பேரும் அடிச்சிட்டியே. இதுவே பெருசு தான்டா. உன்னை நினச்சா பெருமையாக இருக்கா. நீ உண்மையிலே ஒரு டான்சிங் ரோஸ் தான்டா. ஸோ கைஸ் 2 பேர் அடிச்சாச்சு. 2 பேர் அடிச்சு பெருமையில் போகலாம். தம்பி 2 பேர் அடிச்சிருக்கேன். பெரிய ஆள் ஊருக்குள்ளே கேட்டு பேர் ப்ரோ பிளேயரு டானு டான். ஓகே மறுபடியும் இவங்க போட்டு அடிக்கலாம். ஏன்னா மாட்டிக்கினானுங்களா இவங்க தான் நம்மளுக்கு மாட்டினவனுங்க. தம்பிகளா அண்ணன் அடிப்பேன் காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். போடு தக்காளி சரியான அடி டம்மி பசங்க. ஸோ கைஸ் 2 கேங்கை முடிச்சாச்சு கைஸ். இன்னும் 3 கேங் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்னும் அட்லீஸ்ட் ஒரு கேங்கேஜ் போட்டு தள்ள முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு கேங் கிட்ட 2 தடவை அடி வாங்கணும் ஞாபகம் இருக்கா? அந்த கேங்கை மட்டும் போட்டு தள்ளுறேன்டா. அவனுங்களை விடவே மாட்டேன்டா. என்னை எத்தனை தடவை அடிச்சிங்க? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்தளவு அடித்தானுங்க என்ன. ஸோ நான் வந்து கொஞ்சம் காசு கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து 1500 ரூபா இருந்தால் ஸ்பெஷல் கிரேட்டு திறக்கலாமா. ஸோ அந்த கிரேட்டில் தான் நல்ல பொருள் கிடச்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு இவனுங்களை அடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு? 1500 ரூபா வந்துருச்சா? என்னங்க இது 1200 ரூபா தான் வந்திருக்கு. ஏங்க நான் வேறு யாராச்சும் போய் அடிக்கிறேன். இவனுக்கு காசு ரொம்ப கம்மியாக கொடுக்குறானுங்க. சரி வாங்க இவனுங்களை போய் அடிக்கலாம். தம்பி முட்டை கண்ணு இங்கே பாரு அடிப்பேன் வாங்கிட்டு ஓடிடணும் புரியுதா? வாங்கடா அட்ரா போடுங்க சரியான மூக்கில் குத்தவனா. சரி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 1500 ரூபாய் சேர்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஸோ எவ்வளோ காசு வந்திருக்குன்னா 1500 வந்துருச்சுங்க, மேலேயே வந்துருச்சு. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிரேட் திறக்க போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கிரேட் திறந்தோன்னே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? வாட் இஸ் இன்சைடு? ஃபோர்க்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க குத்தி விட்ருவாங்க, இது கண்ணில் குத்தி விட்டா எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். கோயால நான் எப்படி அடிக்கிறேன் போடுறான். எங்கடா இருக்குது ஃபோர்க்கு? ஓகே 5000 பவராங்க. எங்க இந்த ஃபோர்க்கு வேற லெவலுங்க இது. யோ கைஸ் ஏய்ரா அந்த ஃபோர்க்குறா போடே செத்தானுங்க. டேய் உங்ககிட்ட 2 தடவை அடி வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போது நான் அடிக்கிறேன் பாரு, அடி கொஞ்சம் லைட்டாக ட்ரைனிங் பண்ணிட்டு போகலாம். அப்போ தான் வந்து ஒரு ஃபார்ம் வரும். ட்ரைனிங் பண்ணியாச்சு. நல்லா ஏற்றுறேன் ஆர்ம்ஸ் ஏற்றுறேன் குத்தப்புறம் குத்தில் நீங்கள் ஆர்ம்ஸ் முக்கியம்டா. ஆர்ம்ஸ் இருந்தால் குத்த முடியும். வாடா வீட்டுஜி வாடா கலக்கடா யூ கேன் டூ இட் ரா, யுவர் கிரேட் ரா, யுவர் ஃப்ரோ ஃப்ளோ தமிழ் ரா, யூ கேன் டிஜினியஸ் சொல்லடா நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பாருங்கள் நல்லா ஆர்ம்ஸ் ஏற்றிட்டேன். இப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வேட்டு. டேய் நான் அடிக்கிற அடியே இனிமேல் இடி மாதிரி விழண்டா, இடி மாதிரி. ஸோ கைஸ் நம்ம சும்மா ட்ரெயின் பண்ணால் கூட பாருங்கள் ஆர்ம்ஸ் வந்து பலமாக ஏறுது. பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 100 ஆனாலுமே அது ஏறுதுங்க பாருங்களேன். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து 3வது தடவை அவங்ககிட்ட அடி வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அசிங்கம், ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ அதனால் நான் 3வது தடவை வந்து அவங்களுக்கு அடி கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நான் முடிஞ்சாலும் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓகேங்களா, ட்ரெயின் பண்ணிகிட்டே போகலாம். 4க்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதனால் பவராகவும் இருக்குது. ட்ரெயின் பண்ணுறா வீட்டுஜி கமான்ட்ரா, வைக்கணும் டூ இட். ஆர்ம்ஸ் மட்டும் ஏற்றுறா, அவனுக்கு அடிச்சிடலாம்டா. நீ ஆர்ம்ஸ் ஏற்று கபிலா, நம்ம பார்த்துக்கலாம் மீதி வேலையை. ஸோ கைஸ் ஆர்ம்ஸ் வந்து பக்காவாக ஏற்றியாச்சு. ஸோ நான் இப்போ சண்டைக்கு போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சண்டைக்கு போகலாமா? ஐயோ கீழே உண்டானே. டே ஏஞ்சிக்கோடா தம்பி வீட்டுஜி, ஏஞ்சிக்கோ உன்னால் முடியும், நீ ஏஞ்சிக்கோ. சண்டைக்கு வாங்கடா ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுடா, உங்களை அடிக்க வந்திருக்கேன்டா. என்னை 2 தடவை அடிச்சிங்களா? இப்போ பாருங்கடா, முடிஞ்ச கை வச்சு பாடுறா, என் மேலே கை வைடா. அட்ரா ஏங்க என்னங்க ஈஸியாக ஆகுறானுங்க. இதுக்கு தான் ட்ரைனிங் பண்ணிட்டு வரலான்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபஸ்ட்டு அடி வாங்குறான்றது முக்கியமே கிடையாது. கடைசியில் யார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்து மூக்கை போட்டு உடச்சி வரானுங்களோ அவனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு தடவை அடிச்சா திரும்ப அடிக்கலாமா? டேய் தம்பிங்களா 2 தடவை அடிச்சிங்களா? நான் ஏன் 2 தடவை அடிக்கூடாது? என்ன 2 தடவை தானே அடிச்சு நீ. வாடா வாங்கடா என் மச்சி வாழக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பஜ்ஜி. ஸோ கைஸ் அடித்து ஓட விடாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேமுக்கு பார்ட் 2 வேணா மறக்காமல் பார்ட் 2 போடுங்க. அதாவது இன்னுமே 2 கேங் இருக்காங்க. நம்ம இப்போ 3 கேங் அடிச்சிருக்கோம். இன்னும் 2 கேங் ரொம்ப பலசாலியாக இருக்காங்க. அதுவும் நடுவில் இருக்க கேங் ரொம்ப பலசாலி. பார்த்தாலே தெரியும். காட்டு மிராண்டிக்கே டஃப் கொடுக்குறானுங்க அவனுங்க. ஸோ அவனுங்களாம் அடிக்கணும்னா நம்ம நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ நல்லா ட்ரைனிங் எடுத்து நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வேணா மறக்காம இந்த வீடியோக்கு நல்லா ஆதரவு கொடுங்க. கமெண்ட்டில் பார்ட் 2 கேட்டுட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பை ஃப்ரம் பிடிச்சி 2.2 கைஸ். பாய். பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.